இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல் இண்டிஏஎஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸாமினேஷன் மே 2018 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது வந்து சிஏ மெட்டீரியல் இருக்குது. A limited redeemable preference has to holding company is it limited. The terms of the instrument have been summarized below. Account for this in the books of is it limited. Particulars என்ன சொல்றாங்க பாருங்க. It's a non-cumulative redeemable preferences. Repayment redeemable after 5 years. Date of allotment 1/4. Date of repayment 31st 2026. Total years 5 years. Value of preference as issued வந்து 3, 5, 7 1 கோடி ரூபாய் வேல்யூ preferences issue. Dividend rate வந்து இல்லை. அப்புறம் வந்து மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. Present value factors. இப்போ நம்ம என்ன செய்யறோம், அவங்க என்ன கேட்டாங்கன்னா A limited issued preferences to holding company is it limited. The terms of instrument have been summarized below. Account for this in the books of is it limited. A limited issued redeemable preferences to holding company is it limited. அப்ப நம்ம யாரோட புக்ல தான் நம்ம போகணும், books of accounts in the books of அப்ப entries in the books of Z லிமிட்டட்ல நீங்க என்ன போடுவீங்க, Z லிமிட்டட் என்ன பண்ணுது அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். அப்ப Z லிமிட்டட் என்ன பண்ணுது அப்படின்றதுல ஒரு சின்ன சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. மார்க்கெட் ரேட் 12% பீரியட் வந்து 5 இயர்ஸ். அப்போ பிவி ஃபேக்டர் வந்து 0.56743 அவனே கொடுத்தான். அப்போ 1 கோடிக்கு 0.5643 போட்டால் 56,74,000 சரி 5,67,42,686. ஸோ நியர் அபவுட் 5.6. அப்போ இதுதான் லோன் காம்பனண்ட். அப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தரலாம் கவனிக்கணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எழுதும்போது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் இங்கே சொல்கிறாங்க என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் இசட் லிமிடெட். ஏன் இசட் லிமிடெட்? இசட் லிமிடெட் தான் நம்ம போகணும். ஏன்னா இசட் லிமிடெட் தான் என்ன செய்யுதுங்க, ஷேர் அதாவது வாங்கியிருக்குது. எதை வாங்கியிருக்குது, இவங்க கொடுக்கக்கூடிய ரிடீமபிள் ப்ரெஃபரன்சஸை வாங்கியிருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபினான்சியல் அசெட், இது லோன் ரிசீவபிள்னு போடக்கூடாது, ஃபினான்சியல் அசெட்னு நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஃபினான்சியல் அசெட் யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சில விஷயங்கள் போடணும். அதாவது இவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேஷ் ஃப்ளோ ஃபேர் வேல்யூ. CFDEL. சீனா கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ எவ்வளவு, 10 lakh, சரி 1 crore. எஃப்ன்றது ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூன்றது வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதான் ஃபேர் வேல்யூ. திஸ் இஸ் ஃபேர் வேல்யூ ஃபார்முலா. ஃபேர் வேல்யூ 5,67,42,686. டிஃபரன்ஸ் தான் 43,25,000, 4,32,32,57,314. அடுத்தது ஈனா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் EIR 12%. அடுத்தது லோன் அமோர்டைசேஷன் டேபிள், LATன்னு சொல்லுங்க, லோன் அமோர்டைசேஷன் டேபிள் போடணும். சரி, அதையும் நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட்டு இதோடைய ஃபேர் வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த ஃபேர் வேல்யூக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சாகணும், லோன் அமோர்டைசேஷன் டேபிள் நம்ம போட்டாகணும். அப்போ லோன் அமோர்டைசேஷன் நம்ம டேபிள் போட்டால் ஃபேர் வேல்யூக்கு 5,67,42,686.
6. இதுக்கு தான் EIR 12%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண சொல்லுங்க? 5,47,42,626க்கு 12%. அப்போ எவ்வளோ வருதுங்க? 6,68,09,121. எவ்வளோ வருதுங்க? 68,00,000. இது வந்து 68,09,121. சரி, இதுதான் இங்கே நான் போட்டிருப்பேன். சரி, இதை வந்து லெஜராக நான் காமிக்க ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி போட்டேன்னு சொல்லியாச்சு. அப்போ 5 இது ஃபர்ஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, ஃபோர்த் இயரு, ஃபிஃப்த் இயர் நீங்கள் போடும்போது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னாக வந்துடும். ப்ளஸ்ஸு 5,67,42,626. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? க்ளோசிங் பேலன்ஸ் 6,35,51,797 இல்லைங்களா? இப்படியே நீங்கள் போட்டு வருவீங்க. 6,35,51,797. இதுக்கு வந்து வட்டி வந்து 7,62,62,589. க்ளோசிங் பேலன்ஸ் நான் வந்து 7,11,78,000. திருப்பி 7,13,49,000. 78,419 ப்ளஸ் வட்டி எவ்வளவு? 8,46,4,410. திருப்பி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 7,97,19,829. ஸோ 7,97,19,829. அதுக்கு வந்து வட்டி திருப்பி எவ்வளோங்க வரும்? 95,68,579. 92,86,208. ஓகே, 8,92,86,208. கடைசி இதுக்கு வட்டியோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? செக் பண்ணி பார்க்கலாம். 8,92,86,208க்கு 12%. அப்போ 1,14,344. இந்த எழுதி போட்டால் 10 லட்சம் ஆயிரம். அப்போ ரீபேமெண்ட் வந்து என்ன ஆகும்? இந்த 1,00,00,000 டேஷ். அப்போ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ் இல்லையா? அப்போ இனிஷியல் ரெகக்னைசேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார், ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார், ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், டு கேஷ் ஆர் பேங்க். இந்த டிஃபரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி. என்னங்க நான் செய்கிறேன்? இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி. இது வந்து இனிஷியல் ரெகக்னிஷன்ஸ். அப்போ எவ்ரி இயர் நான் இன்ட்ரெஸ்ட் நான் ரெகக்னைஸ் பண்ண 12% ரெகக்னைஸ் பண்ணுறேன் அப்போ மார்க்கெட்டில். அப்போ 6,80,912. க்ளோசிங் பிகம்ஸ் என்ன ஆயிரும்? 63,55,000. இங்கே நான் பார்த்தேன். சரி, அடுத்த வருஷத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போடும்போது இதே மாதிரி தான் நான் போட்டு இருக்கணும். ஸோ எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் டு பி லைக் கடைசி வருஷம் இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வருமானம்னு கேட்டிங்கன்னா எஸ். அதாவது ஃபினான்சியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார் எவ்ரி இயர் நான் இதை போட்டேன். கடைசி இயர் அப்போது 31/3/2016 நம்ம என்ன பண்ணுவோம்? இது இனிஷியல் இயர் வந்து 1/4/2011. இப்போ 5 வருஷம் கழிச்சு 2026 என்ன செய்வீங்கன்னா நமக்கு வந்து நான் வந்துடும் இல்லவா? லோன் ரிசீவபிள் தானே ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க? லோன் ரிசீவபிள் தானே போட்டீங்க ஃபினான்சியல் அசெட். இப்போ வந்து நமக்கு காசு வந்துடுச்சு. என்ன வந்துடும்? ஸோ பேங்க் அக்கௌண்ட்.
at the end of the 50th year I will get a 1 crore rupees. To loan receivable போடலாம் அல்லது ஃபினான்சியல் அசெட்ஸ் போடலாம். ஸோ இவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக விஷயம் தான். பட் நம்ம எல்லாத்துக்கும் இந்த பார்த்து கொஞ்சம் புரியாது. பட் லெஜர் எழுதும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் தான் பண்ணிட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டாதீங்க. அதான் இந்த கேள்வியோட பதில். நீங்கள் இன்க்ரிமெண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. ஏ லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனியாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுது. ரிடீமபிள் ப்ரிஃபரன்சஸ் 5 வருஷத்துக்கு வேலை சேர்த்து தரணும். மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முக்கியமான என்னென்ன டிவிடெண்ட் ரொம்ப குறைவு, ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இது உண்மையில் பார்த்தா இது ஷேர் மாதிரி தெரியல, லோன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 5 வருஷத்துக்கு பிறகு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் திருப்பி தரணும். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் அசெட், ஒரு லோன் காம்பவுண்ட் தான். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தரீங்களான்னு ஒரு கேள்வி, இன்ட்ரெஸ்ட் தர்றீங்களா அப்படி கேள்வி. அப்போ என்ன சொல்றாங்க, இருக்குல்ல ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு ஹோல்டிங் கம்பெனி. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ₹1 கோடி, டிவிடெண்ட் ரேட்டே இல்லை, மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. அப்போ நீங்கள் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் திருப்பி தரணும். எதை ஷேரும் உங்களுக்கு வாங்காமல் தெரியல. அப்போ எஸ்பிபிஏ தான், சோல்டிங் பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வட்டியாக வந்துடுது. ப்ளஸ்ஸு கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் டு ரிசீவ் கேஷ், கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ், அப்ளிகேஷன் டு பே ரிசீவ் கேஷ். ஸோ இது எல்லாமே இருக்கிறனால இது நம்ம சொல்லுவோம் ஃபினான்சியல் அசெட் இந்த கான்செப்ட்ல ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் டு அந்த அப்ளிகேஷன் கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ் இதனால இது ரெண்டுமே பணம் வந்துடுது, வட்டியும் வந்துடுது, அசலும் வந்துடுது, ஒரு கிடைச்சிது. தேங்க்யூ.